இப்ப நம்ம மக்களுக்கு நான் ஐஸ் ஸ்கேட்டிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி தர போறேன். ஆகா எவ்வளவு ஸ்டைலா இருக்கனா. 1 2 3. அட என்னப்பா நீங்க எல்லாரும் இங்க எப்படி அருமையா ஸ்கேட்டிங் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க. லட்டு சிங் அங்கிள் எப்படி விழுந்தாரு பாத்தியா? ஆதி யூடி எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்னோமேனை பண்ணேன். இந்த கீட்டு எப்ப வந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடும். அம்மா எனக்கு ஃபேவரட் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அது நான் ஏட்டி கிட்ட கொடுக்க மாட்டேன். சீக்கிரமா வாங்க போலாம், இல்லனா ஏடி நம்மளையே சாண்ட்விச் ஆக்கிடும். சீக்கிரமா வாங்க. எப்படி இருக்கீங்க ஏடி சார்? வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம் ஏடி என்ன நான் சொல்றத கேளுங்களேன். என்ன விட்டு பாருங்களேன், எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்க. ஏதோ ஜஸ்ட் மிஸ் உங்க முன்னாடி வந்து விழுந்துட்டேன். இப்ப என்ன விட்டு பாருங்களேன். ஓகே ஓகே, உங்களுக்கு என்னோட ஷூ தானே வேணும். ஒண்ணுக்கு ஒண்ணு இலவசம் வச்சுக்கோங்க. இலவசம் தடத்துல நான் எப்பவும் தயங்க மாட்டேன். என்ன விட்டுடுங்களேன், இத வச்சுக்கோங்க. லட்டு சிங் அங்கிள் விட்டுரு. அட விடுங்கறல, விடு. என்ன விடுன்னு சொல்றல. சிவா, அந்த ஏடி நம்மளோட ஹாலிடேவை ஃபுல்லா காலி பண்ணிடுச்சு. அது மறுபடியும் வரும். அதுக்குள்ள நாம வீட்டுக்கு போயிடலாம். ஆமா சார், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்றது சரிதான். ஈட்டிய நம்பவே முடியாது. அது இதே மாதிரி தான் வந்து தினமும் மக்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவர் எங்க ரிசார்ட்டோட முதலாளி மிஸ்டர் சக்சேனா. இந்த ரிசார்ட்ட இழுத்து மூடிடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. சரியா? ஆமாங்க, ஆமா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணேன். இப்ப இத மூட வேண்டியதாயிடுச்சு. மக்களோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது இல்லையா? எனக்கு என்னமோ அத பார்த்தா அப்படி தெரியலையே. அட என்னங்க உங்களுக்கு அப்படி தோணுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது லட்டு சிங் அங்கிளோட ஷூவை வாங்கி அத பார்த்து ஷூன்னு கூட சொல்லுச்சே. அதுக்கு எப்படி அத ஷூன்னு சொல்லணும்னு தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க? கண்டிப்பா யாரோ அதுக்கு சொல்லி கொடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். அது யாருன்னு மட்டும் நாம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்க தான் இத ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருப்பா, ஈட்டி ஆளுங்கெல்லாம் நம்ம பேசுறத கேட்டு கேட்டு அப்படியே காப்பி பண்ணிடுவாங்க. நான் சொல்றத கேட்டு சீக்கிரமா இங்க இருந்து எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. நான் மத்த எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வரேன். லட்டு சிங் அங்கிள், எங்க எல்லாருக்கும் உங்க ஹெல்ப் வேணும். அது மலைக்கு மேலதான் இருக்கும். நாங்க எல்லாரும் மலைக்கு முன்பக்கமா போறோம். சரியா? அப்போ அதோட கவனம் எங்க மேலதான் இருக்கும். அப்போ நீங்க பின் வழியா போய் அது எங்க தங்கி இருக்கு, என்ன இடம்னு நல்லா தேடி பாருங்க. உங்களால இது முடியும்ல? சிவா, மலை ஏறதுங்கிறது என்னோட கமாண்டோ ட்ரைனிங்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நான் ஒரு ட்ரெயின்டு மவுண்டேனியர். லெட்ஸ் கோ சிவா, லெட்ஸ் கோ. பாசா பாய், ரிசார்ட்டுக்கு ஒரு குட்டி பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட இங்க வந்திருக்கான். அவன் இது ஒரு டூப்ளிகேட் ஈட்டின்னு சொல்லிக்கிட்டு தெரியறான். விடாம என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தான். பாட்ஷா என்னைக்கும் தோல்வியோட முகத்தை பார்த்ததே இல்ல. உன்னால அந்த சின்ன பையனை கூட பயமுறுத்தவே முடியலையா? நீ ஷூன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? உன்னோட குரலை கேட்டதுனாலதான் அவனுக்கு சந்தேகமே வந்திருக்கு. ஒருவேளை ரிசார்ட்டுக்கு மக்கள் இப்படியே வந்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ரிசார்ட் எப்படி க்ளோஸ் ஆகும் சொல்லு? இந்த ரிசார்ட் சீக்கிரம் க்ளோஸ் ஆகணும். அப்பதான் இத நாம ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி நம்மளோட பிசினஸ் நல்லா பெருசாக்க முடியும். நீ என்னோட அருமையான பிளான்ல சந்தேகத்தை வரவழைச்சிட்ட. சரி பாஸ். உன்னோட சாரியினால கெட்டு போனதெல்லாம் சரியாயிடுமா என்ன? அந்த பையனுக்கு எக்காரணத்தை கொண்டும் நம்ம இருக்கிற இடம் தெரியக்கூடாது. சீக்கிரமா உன்னோட சூட்டை போட்டுக்கிட்டு எப்படியாவது அந்த பையனை இங்க வரவிடாம நீ தடுத்து நிறுத்து.
பெரிய மலை, எவ்வளவு பெரிய மலையெல்லாம் நான் எப்படி தத்தி தத்தி ஏறுறது? அனாவசியமா நான் ஒரு ட்ரெயின்டு மவுண்டேனியர்னு சொல்லி எனக்கு நானே ஆப்பு அடிச்சுக்கிட்டேனே. இப்ப மட்டும் நான் மேல ஏறி போகல, என் மரியாதையே போயிடும். லட்டு சிங் மனசை தளர விடாத, மூச்சை பிடிச்சி ஏறிடு. சிவா, நீ மலை உச்சிக்கு போய் சேர்ந்துட்டியா என்ன? லட்டு சிங் அங்கிள், நீங்க மலைக்கு மேல வந்துருங்க, நானும் அதுக்குள்ள அங்க வந்து சேர்ந்துருவேன். சிவா, மேல போய் சேர்றத பத்தி பேசவே பேசாத. நான் நடுவழியிலே மாட்டிக்கிட்டேன் சிவா. இங்க இருந்து நான் மேலையும் போக முடியாது, கீழே இறங்க முடியாது. மிஷன் அபார்ட் பண்ணிக்கலாம் சிவா, மிஷன் அபார்ட். லட்டு சிங் அங்கிள், மிஷன் அபார்ட்லாம் பண்ண முடியாது. நான் கண்டிப்பா மேல போயே ஆகணும். அடேங்கப்பா, பிரமாதமா இருக்கே. இந்த இடம் பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு ரெசார்ட்ல இருக்கிற இடம் மாதிரியே இருக்கே. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ஆமா, நீங்க டிவி கூட பாப்பீங்க போல இருக்கு. இல்ல, நான் பார்க்க மாட்டேன். இப்படிலாம் இருக்கணும். நீங்க தமிழ் கூட நல்லா பேசுறீங்களே. ஆனா இங்க பாருங்களேன், உங்க சூட்டோட ஜிப் ஓபன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட சூட்டுல ஜிப்பெல்லாம் இல்ல, பட்டன் தான் இருக்கு. உங்களோட ரகசியம் இப்ப வெளியில வந்துருச்சு. அப்படின்னா நீங்க போலியான ஒரு மனுஷன் தான்னு சொல்லுங்க. இப்ப நீங்க உங்க சூட்ல இருந்து வெளியில வந்துடலாம்னு நினைக்கிறேன். நீ சூட்ட அவுக்க கூடாது. இந்த முட்டாள நான் தான் ஒரு ஈட்டியா மாத்துனேன். ஏய் சின்ன பையா, உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவனை புடிங்க. ஏய், என்ன விடு, விடுங்கறல்ல. சிவா, லட்டு சிங் அங்கிள், நீங்க எவ்வளவு நேரமா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஐ வில் பி பேக். என்னது? ஹே ஹே, அந்த சின்ன பையன் போயிட்டா. நம்ம வழிக்கு தடங்களா இருந்தவன் போயிட்டா. ஜாலி. ஹே ஹே. இல்லவே இல்ல அங்கிள், நான் உங்க முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன் பாருங்க. தெரியாம பண்ணிட்டேன். என்ன அடிக்காதீங்க, என்ன நீங்க அடிக்காதீங்க. அடா, அப்படின்னா இது டூப்ளிகேட் ஏட்டியா? அடடா, என்னால நம்பவே முடியலையே. எந்த மேனேஜரை நம்பி நானு இந்த ரெசார்ட்டை ஒப்படைச்சிட்டு போனேனோ, அந்த மேனேஜரை இப்படி பண்ணலாமா? சார், இதுதான் இவங்களோட பிளானே, தெரிஞ்சுக்கோங்க. போலியான ஒருத்தரை வச்சு டூரிஸ்ட் எல்லாரையும் விரட்டி உங்களோட ரெசார்ட்டை நீங்க க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அதை வாங்கி புதுசா ஒரு ரெசார்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இவங்களோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. சிவா,
எனக்கு முன்னாடியே தெரியும் இது போலி ஈட்டின்னு. இவங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஏதாவது மலை உச்சியில ஜெயில உருவாக்குவேன் பாருங்க. அங்க வெறும் பனி மட்டும்தான் இருக்கும். சாப்பாடு தண்ணி எல்லாமே பனிதான். எல்லாமே பனியால செய்யப்பட்டது. பனி ஈட்டி. கிளம்பு கிளம்புன்னு சொன்னல.